கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியசுக்களான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு மாலை வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக தேவனுடைய கிருபையினால கூட நம்ம அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு சத்திய பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம். முதல் பாகத்தில் நம்ம பார்த்த விஷயங்களை நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். தயவு கூர்ந்து அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரும் உங்களுடைய இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த அந்தி கிறிஸ்து முதல் பாகத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது என்னென்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நிகழணும், அதாவது மெய்யான உண்மையான உபதேசத்திற்கு ஒரு துரோகம் நடக்கணும். இந்த அந்தி கிறிஸ்து என்பது ஒரு ஆள் இல்லை, இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு கூட்டம். ஏன்னா யோவான் தெளிவாக சொல்றாரு, அநேக அந்தி கிறிஸ்துக்கள் பேசுறாரு. அதே போல இன்னொரு விஷயம் பார்க்குறோம், இந்த அந்தி கிறிஸ்துக்களை தோற்றத்தை வச்சு, இவங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கிறாங்க, இவங்க கருப்பு சட்டை போட்டிருக்கிறாங்க, இவங்க தான் அவங்க அப்படின்னு தோற்றத்தை வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. இந்த அந்தி கிறிஸ்துக்கள் யாராக தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக போதனை செய்பவர்கள் தான். ஏன்னா இந்த போதனை செய்பவர்கள் தான் மாறுபாடானவைகளை என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க அப்படின்னு பார்க்கோம். இது எல்லாமே இப்போ நம்ம படித்த எல்லாத்துக்குமே வசனம் நம்ம கோட் பண்ணியிருந்தோம். அது மாத்திரமல்ல, அதிகமான கட்டுக்கதைகளை இவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இவங்க வாயிலிருந்து பெருமையான விஷயங்கள் அதிகமாக வருன்றதையும் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்தி கிறிஸ்து வெளியிருந்து உள்ள வருவாங்கன்னு சொல்லப்படும். பட் கிளியராக வசனம் பார்க்குறோம், இந்த அந்தி கிறிஸ்துக்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளிருந்தே எழும்பக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்துட்டோம். இப்போ இது வரைக்கும் பார்த்த இந்த முதல் பாகம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும் நமக்கு, ஏன்னா கொஞ்சம் புரிய வகையில் இருந்துச்சு. பட் இனிமேல் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த 2வது பாகமும் 3வது பாகமும் கொஞ்சம் நமக்கு கவனம் சிதறச்சு அப்படின்னா என்ன சொல்றன்றது புரியும், இவங்க சொல்றது எதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறது புரியாது. திரும்ப நம்ம சொல்றோம், நீங்க கவனிங்க, இந்த 2வது பாகமும் 3வது பாகமும் கூர்ந்து கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சொல்ல வர கருத்து புரிஞ்சிடும். ஆனால் எதை மையப்படுத்தி அல்லது எந்த விஷயத்தை ரெஃபரன்ஸ் வச்சு இதை சொல்கிறாங்கன்ற ரெஃபரன்ஸ் நமக்கு என்ன ஆகாது, புரியாமல் போயிடும். அதனால கூர்ந்து கவனிக்கும்படி கூட உங்களை அன்போடு மீண்டுமாக கேட்டுக்கொண்டு, இப்போ நம்ம என்ன விஷயத்துக்குள்ளே போகிறோம்னா, இந்த அந்தி கிறிஸ்து பாகம் 2ல் ஒரு தீர்க்க தரிசன கோணத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா கடந்து போகிறோம். தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் முழுவதுமாகவே ப்ரொஃபட்டிக்கலாக எழுதக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் அந்த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் வெளிப்படுத்தப்படாத விசேஷம். அந்த புக்கை இப்போ எடுத்து பாருங்களேன், பேப்பரில் ஒட்டி இருக்கும், ஸ்கேல் கேட்போம் அதை பிரிக்கிறதுக்கு. இல்லைன்னா பிரதர் அதை ஒட்டி இருக்கு, நீங்களே சொல்லிடுங்க, அதை எடுக்க முடியல அப்படிம்போம். ஏன்னா அதை அதிகமாக எடுத்து படிக்க மாட்டோம், ஏன்னா அது படித்தா என்ன ஆகாது, புரியாது. இன்னைக்கு தேவனுடைய ஆவியோடைய துணையோடு கூட அந்த புஸ்தகத்துக்குள்ளே போகிறோம். அந்த புஸ்தகத்துக்குள்ளே தான் இந்த அந்தி கிறிஸ்துக்களை குறித்ததான ரகசியம் என்ன இருக்குன்னா அடங்கியிருக்கு. இப்போ நம்ம போகிறது பாகம் 2. பாகம் 3ல் கம்ப்ளீட் வெளிச்சம் வந்துடும். இப்போ வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதினவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்ப இந்த புஸ்தகத்துடைய அறிமுகம் படிச்சிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி ஒரு சில பாடத்தில் படிச்சிருப்போம். சீக்கிரத்தில் அப்படின்னா நம்முடைய ஆண்டவருக்கு அப்புறம் இமிடியேட்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் யாருக்கு ஒப்புவிச்சாராம்? ட்ரினிட்டி கான்செப்ட் இங்கே என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். இதை யோவான் எங்கிருந்து பார்க்குறாருன்னா, பத்மோ அப்படின்னு ஒரு தீவில் அவரை சிறை கைதியாக வச்சிருக்கிறாங்க. அந்த தீவில் ஒன்றுமே இல்லை, வெறும் பாறை தான், அதில் யோவானை தூக்கி போட்டாங்க. அந்த கடுமையான உபத்திரவத்தில் அவர் ஒரு காட்சி பார்க்குறார். அந்த காட்சி தான் இந்த புஸ்தகமே.
அந்த காட்சியை பார்த்து தேவன் என்ன பண்ண சொல்றாருன்னா, பின்னாடி அதை ரெக்கார்ட் பண்ண சொல்றாரு. தான் பார்த்ததை அப்படியே எழுதுறாரு. ஏறக்குறைய கிபி 96 இந்த புஸ்தகம் எழுதியிருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப இந்த புஸ்தகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு அப்புறம் சரித்திரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். விசேஷமா கிபி 96 யோவான் இந்த காட்சியை பார்த்ததிலிருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துடைய முடிவு வரைக்கும் என்னெல்லாம் இருக்குங்கிறத கம்ப்ளீட்டா ஒரு புஸ்தகமா போட்டா என்னவோ அதான் வெளிப்படுத்த விசேஷம். ஏன் இதை அநேகரால புரிஞ்சு கொள்ள முடியலன்னா, இது முழுக்க அநேக அடையாள பாஷைகளால் எழுதப்பட்டிருக்கும். அடையாள பாஷைகளை பொருத்தி பார்த்தாலும் மட்டும்தான் இந்த புஸ்தகம் புரியும் நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரே ஒரு அடையாளத்தை தான் இன்னைக்கு அந்தி கிறிஸ்து படத்துக்கு எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து அடையாளம் என்ன பண்ணோம்னா, நம்ம அடையாள பாஷையில் அதை புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனத்தில் இப்போ நேரம் என்ன பண்ண போறோம்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் அறிமுகத்தை படிச்சிட்டோம். இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவ குறித்து எங்கே பார்க்க போறோம்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே இப்போ என்ன பண்ண போறோம்னா கடந்து பார்ப்போம். ஸோ கவனிக்கலாம். முதல்ல வசனங்கள் படிச்சிடலாம், அப்புறம் அர்த்தத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. பாருங்க, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம். இங்க வானம் அப்படின்னோடனே மேலே பார்க்கக்கூடாது, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? பட் அந்த அர்த்தத்தை இப்போ இந்த பாடத்தில் பார்க்க போறது இல்லை. ஓகேங்களா? இப்போ சகோதரிகளுக்கே ஒரு ஸ்பெஷலான கேள்வி. எவ்வளோ பேர் ஆண்டவர் சொன்னா அப்படியே கீழ்ப்படியும்? சகோதரர்களுக்கு அப்புறமா வந்துக்கலாம். எவ்வளோ சதவீதம் கீழ்ப்படியும்? 70யா? முடிஞ்ச வரைக்குங்கிறது இருக்கிறதுலே வந்து தப்பிக்கிற மாதிரி பதில். எனக்கு 10% தாங்க முடியும். 100% கீழ்ப்படியணும். ஓகேங்களா? வழக்கமா ஸ்திரீகள் எதை உடையா போடுவாங்கன்னா, ஏதோ ஒரு உடை, காட்டன் அப்படின்னு வச்சுங்க, அது ஒரு உடை. இந்த அடையாளத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஸ்திரீ சூரியனை என்ன பண்றாங்க, ட்ரெஸ்ஸா போட முடியுமா? அடுத்த மாசம் இருக்கு சென்னையில். அடுத்த மாசம் சென்னையில் சும்மா கூட நடக்க முடியாது இல்லைங்களா? பட் இந்த அடையாள பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஸ்திரீ உடையே என்னவா போடுறாங்கன்னா சூரியன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12 அந்த 1ஆம் வசனத்துடைய பிற்பகுதி. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. பாருங்க, உங்களுக்கு நிறைய இமேஜினேஷன்லாம் இப்போ போகும். அந்த இமேஜினேஷன் அப்படியே வச்சுக்கோங்க, ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அந்த ஸ்திரீயோடைய சிரசின் மேல 12 ஸ்டார்ஸ் இருக்கு. காலுக்கு கீழே என்ன இருக்கு? சந்திரன்னா நீலா இல்லைங்களா? நீலா இருக்கு. அடுத்து பார்க்குறோம் சிரசுல 12, அதுல கிரீடம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஸ்திரீ என்னவா இருக்காங்களா? ஒரு கர்ப்பிணியா என்ன பண்றாங்க? காணப்படுறாங்க. வாசிக்கலாம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். பாருங்க, அந்த ஸ்திரீ வந்து ரொம்ப பிள்ளை பெறும்படி கன்சீவா இருக்கிறாங்க, வருத்தப்பட்டு என்ன பண்றாங்க? அலறாங்க. யார் இந்த ஸ்திரீன்னு கேட்டா நம்ம ஒரு பதில் என்ன பண்ணுவோம்? இப்போ சொல்லுவோம், ஒரு பேரை சொல்லுவோம். கரெக்டுங்களா? தலைமையில் இருக்கிற 12 ஸ்டாரு 12 கோத்திரம். வயிற்றுல இருக்கிற குழந்தை இயேசு கிறிஸ்து. கம்பாரிசன் இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? அதை வந்து என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்திரீ சூரியனையே ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணும். தலை மேலே ஏன் 12 ஸ்டாரு கன்ஃபார்ம் பண்ணும். சூரியனை ட்ரெஸ்ஸாக போட்ட அம்மா கீழே ஏன் சந்திரன் இருக்கணும்? அப்போ சந்திரனுக்கு மேற்பட்டது, அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்திரீ கிட்ட இருந்து குழந்தை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வெளியே ஒன்று ரெடியாக இருக்குது. குழந்தை வந்துச்சுன்னா நான் கடிச்சு சாப்பிட்ருவேன்னு சொல்லி நிற்கிறது. என்னது வெளியே? சர்ப்பம், மிருகம், டீ, சமோசா. அப்படியா? அதாவது சர்ப்பன்றது கரெக்டு, மிருகன்றது கரெக்டு. ஆனா இந்த அதிகாரத்தில் அது வராது. வலு சர்ப்பம். வாசிக்கலாம். 3ஆம் வசனம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும்
10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. ஏதாவது லிங்க் ஆகுதா உங்களுக்கு? போன பாகத்துல நம்ம படிச்சதுக்கும் தானியேல்ல என்ன லிங்க் ஆகுது இந்த இடத்துல? நம்ம தானியேல்ல படிக்கும்போது ஒன்று நம்ம படித்தோம். நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த மிருகம் வேற்றுருவமா இருந்துச்சு, அது என்ன மிருகம்னே தெரியலன்ட்டாரு தானியேல். இங்க யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு, அந்த மிருகத்துக்கு பேரு டிராகன், வலு சர்ப்பம் அப்படிங்கிறார். தமிழ்ல மற்ற மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு இல்லை லிவியாதான் கான்செப்ட் அது வரும், அது யோபுல இருக்கு, அது தனியா வரும். கிளியரா இங்க என்ன பார்க்குறோம்னா, இது ஒரு வலு சர்ப்பம். என்ன கலருங்க? சிவப்பு. ஓகேங்களா? எத்தனை தலை இருக்கு? எத்தனை கொம்பு இருக்கு? 10 கொம்பு. அந்த 10 கொம்பு தான் எங்க லிங்க் ஆகுதுன்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் லிங்க் ஆகுது. ஓகேங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்த 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம். பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பாருங்க, நல்லா கவனிக்கலாம். அந்த அம்மாவுடைய பிள்ளை வெளியே வந்தோன்னே அந்த பிள்ளைய சாப்பிட்றதுக்கு அந்த வலு சர்ப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெடியா நிற்குது. அப்போ ஒன்று வெளிப்படாம இருக்கிறதுக்கு ஒன்று தடை செய்யுது. கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். அந்த பிள்ளை வெளியே வரணும், வெளியே வந்தால் சாப்பிட்றதுக்கு வலு சர்ப்பம் நிற்குது. இப்போ பிள்ளை வெளியே வரல, வலு சர்ப்பம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. இதை தான் நம்ம தெசலோனிக்கேர்ல படித்தோம். அந்த அக்கிரமக்காரன் ரகசியமாக கிரியை செய்கிறான், அவன் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தடை செய்யுதுன்னு பார்க்குறோம். இங்கே நிற்கிற வலு சர்ப்பம் தான் இங்கே தடை செய்கிறவனா காணப்படுது. இதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஸ்திரீ ஆக்சுவலாக யார்? அதான் நமக்கு அடுத்த பதில். நல்லா கவனிச்சுக்கலாம். ஒரு ஸ்திரீ சூரியனையே உடையா போட்டிருக்கிறாங்க. நீங்க முன்னமா ஒரு ஸ்திரீ சொன்னீங்கல்ல, அந்த ஸ்திரீ சூரியனையே உடையா போட்டாங்கன்றத நம்மளால என்ன பண்ண முடியாது. நீங்க மரியாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு விளக்கம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப இந்த ஸ்திரீ யாரு அப்படின்னா, முதல்ல சூரியன் என்னன்னு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சூரியன் ஈக்குவல் டு வாட்? வெளிச்சம். சந்திரன் ஈக்குவல் டு கொஞ்சம் வெளிச்சம். அப்படியா? அப்படி சொல்லிக்கலாம். சூரியன் என்பது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அப்போ சூரியன் ஈக்குவல் இங்க கிளியரா வசனம் பார்க்கிறோம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப சூரியன் ஈக்குவல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னும் சொல்ல போனா அவருடைய சுவிசேஷ வெளிச்சம். கரெக்டுங்களா? இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே ஒருத்தங்க ட்ரெஸ்ஸா போடுறாங்க, அவங்க தான் ஸ்திரீ. இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே உடையா போடுறதுனா என்ன? ட்ரெஸ் என்னன்னு பார்க்கணும்ல, வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. நல்லா கவனிங்க, கிளியரா கான்செப்ட் அங்க பொருந்தும். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றீர்களோ, அதுக்கு முன்னாடி கிறிஸ்துனா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், ஞானஸ்தானம் எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன அர்த்தங்க தமிழ்ல? தரித்து கொண்டிருக்கிறோம்னு என்ன அர்த்தம்? ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நாம யாரை தரிச்சிருக்கிறோம்? அப்ப கிறிஸ்துவை எங்களுக்கு காமியுங்கள் அப்படிங்கிறாங்க ஒருத்தங்க. என்ன சொல்லணும்? ஆக்டிவிட்டிஸ். என்ன வார்த்தை சொல்லுவோம்? இப்போ ஞானஸ்தானம் எடுத்த நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டோன்ட்டீங்க. தரித்து கொள்றதுன்னு என்னன்னா ட்ரெஸ்ஸா போடுறது பிரதர்ன்ட்டீங்க. இப்போ பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வராங்க, நீங்க ரொம்ப நாளா சர்ச்சுக்கு போறீங்களேம்மா, எனக்கு கிறிஸ்துவை காமிங்க, ஆசையா இருக்குன்றாங்க. என்ன சொல்லணும்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு கிறிஸ்து சொல்லலாம். என்னை கண்டவன் இயேசு கிறிஸ்துவை கண்டான் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவர்கள் கிறிஸ்துவ என்ன பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம சொல்ல மாட்டோம்,
ஆனா சொல்றக்குண்டான தகுதியை வளர்த்துக்கணுன்றோம். அப்படி சொன்னா அது உச்சக்கட்ட மேட்டிமையா போயிடும் இல்லைங்களா? நம்ம எவ்வளவு தப்பு பண்றோம் நமக்கு தெரியும். பட் கிறிஸ்துவை தரித்து கொள்றதுன்னு என்னன்னா, நாம் செய்கின்ற செயல்பாடுகள் பேச்சுக்கள் எல்லாமே கிறிஸ்து மாதிரியே மாடலா இருக்கணும். அப்பதான் கிறிஸ்துவ என்ன பண்றோம். அப்போ ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் உடையானா, ஸ்திரீ ஈக்குவல்ட்டு யாருன்னா தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் 1,44,000 பேர் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ. இப்ப எப்படி பிரதர் நீங்க சபையை போய் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடுறீங்க அப்படின்னா, கற்புள்ள கன்னிகைன்னு பார்க்குறோம், மணவாளனுக்கு ஏற்ற விஷயம்னு பார்க்குறோம். இப்ப கேள்வி என்னன்னா, அந்த ஸ்திரீக்குள்ள உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு, அதுதான் பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளியே போக துடிக்குது, வெளியே வந்தா வலு சர்ப்பம் சாப்பிட என்ன ஆகுது, ரெடியா இருக்கு. இந்த கான்செப்ட் மனசுல வச்சுக்கோங்க. அப்ப ஸ்திரீ ஈக்குவல்ட்டு தேவனுடைய பிள்ளைகள் சபை, கரெக்டுங்களா? நாம யாரை தரிச்சிருக்கிறோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிச்சிருக்கிறோம். அவருடைய போதனை என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்றோம். நம்ம காலுக்கு கீழே தான் சந்திரன். இப்ப அடுத்த சந்திரன் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சூரியனை விட கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா கொடுக்கறத என்னதுங்க, சந்திரன். நம்முடைய ஆண்டவர் 1ஆம் வருகையில் வந்திருக்கும் போது ஒரு வசனம் பேசப்படுது, வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. பாருங்க, நல்லா கவனிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் வரும்போது அங்க சொல்லப்படுற வசனம், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அப்படின்னா ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வெளிச்சம் பெருசா இல்லை, ஒரு டிம் இருட்டில் இருந்திருக்கு, சின்ன சின்ன பல்ப் எரிஞ்சிருக்கு. ஆண்டவர் வந்த பிறகு பெரிய வெளிச்சத்தை என்ன பண்ணாங்க, கண்டாங்க. அப்ப அது வரைக்கும் யூதர்கள் ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க, அது பேர் தான் நியாயப்பிரமாணம். அது கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்துச்சு, கடவுள்லாம் யாரு, கடவுளுக்கு பிரியமா இருக்குன்னா எப்படி அப்படிங்கிற வெளிச்சம் கொடுத்துச்சு. ஆனா அவங்களால நியாயப்பிரமாணத்துல நடக்க முடியல, அதான் இருட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்னைக்கு ஆண்டவர் வந்தாரோ அவர் ஒரு பாதை என்ன பண்றாருன்னா திறந்து வைக்கிறார். அப்போ தேவனோடு உடன்படிக்கை செய்த நம்ம எல்லாம் ஸ்திரீ, நம்ம இயேசு கிறிஸ்துவை தரிச்சு கொண்டிருக்கிறோம்னா நம்ம காலு கீழே தான் நியாயப்பிரமாணம், அதான் சந்திரன். அப்படின்னா நாம் நியாயப்பிரமாணத்திற்கு மேற்பட்டவர்கள். நம்ம யாராவது விருத்த சேதனம் பண்றோமா, நம்ம யாராவது ஆடு மாடு கொண்டு போய் பலி செலுத்துறோமா அப்படின்னா அந்த பலிகளுக்கு மேற்பட்டவர்கள் தான் யாருன்னா நம்ம. இப்போ அடுத்த பாயிண்ட், சபையாகிய அந்த ஸ்திரீயுடைய தலையில 12 ஸ்டார். சொல்லுங்க, சீசர்கள்லாம் பொதுவாக போயிடும். 12 அப்போஸ்தலர்கள். கோத்திரம் பாயிண்ட் நீங்க வராது இங்க, இது வந்து புதிய ஏற்பாடு. 12 அப்போஸ்தலர்கள். ஸோ இந்த நியாயப்பிரமாணத்துக்கு வசனம் நம்ம படிக்கிறோம், அதாவது ரோமர் 8:3 இருக்கு. மாம்சத்துல பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரன் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அதான் சந்திரன் பார்க்கிறோம். அது வந்து தலைமையில இருந்த 12 ஸ்டாரு. நீங்க 12 கோத்திரம் சொல்ல முடியாது, இந்த ஸ்திரீயை மரியாள்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா மரியாள் தலைக்கு மேல கிடையாது, கரெக்டா இல்லைங்களா? சபைன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவோடைய மனவாட்டிக்கு யாரு கிரீடம்னா 12 அப்போஸ்தலர்கள். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் இன்ன வரைக்கும். இன்னைக்கு நம்ம படிக்கிற ஒரு வசனமும் எங்கிருந்து வெளிச்சம் வருதுன்னா அங்கிருந்து தான் வருது, கம்ப்ளீட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த ஸ்திரீ கர்ப்பவதியா இருக்கிறான்னு ஒரு உவமை அடையாளமா பேசப்படுது. அப்ப மெய்யான சபைக்குள்ள ஒண்ணு உருவாகுது, உருவான ஒண்ணு வெளியே போகணும். வெளியே தள்ளுனா வலு சர்ப்ப கடிச்சு சாப்பிட என்ன பண்ணிருக்கு, ரெடியா இருக்கு. அதுதான் அந்த குழந்தை. நம்ம இதை தான் எங்க பார்த்தோம்னா 3 அறுவடைகள் பாடத்தில் கூட நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துருப்போம். ஆண்டவரே நீங்க நல்ல நிலத்துல நல்ல விதை தானே ஆண்டவரே விதைச்சிங்க, களைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, சத்ரு அதை செய்தான். அப்ப கிளியரா பார்க்கிறோம், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் உருவாகிற காலத்துக்குள்ளேயே ஒரு கலை முளைக்குது. அந்த கலை தான் அந்தி கிறிஸ்துக்கள். ஆனா பார்வையில தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள அசத்தியம் காணப்படும் பார்க்கிறோம். இப்ப உள்ள இருக்கு, நம்ம பார்க்கிறோம். கோதுமைங்கிறது சரியான போதனை, ஆண்டவர் சொல்லி கொடுத்த வழி, ட்ரினிட்டி, பிதா வேற குமாரன் வேற. கலையுடைய போதனை என்னன்னா இல்ல 2 பேரும் ஒண்ணுதான். இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஸ்திரீக்குள்ள இருந்தே ஒண்ணு வெளிப்பட போகுது. இதைத்தான் யோவான் போன பாடத்துல சொன்னாரு, அவர்கள் நம்மை விட்டு என்ன பண்றாங்க, பிரிந்து போறாங்க. வாசிக்கலாம் 1 யோவான்
2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். பாருங்க, ஒரு பீரியட்ல உண்மையான சபையை விட்டு ஒரு கூட்டம் தனியா என்ன ஆகுது, வெளில போகுது. ஆக்சுவலா அந்தி கிறிஸ்து வெளிப்படுற வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே ரகசியமா கிரியை செய்யுது. அதுதான் அந்த ஸ்ரீ வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைப்பம். இப்ப கேள்வி என்னன்னா, போன பாடத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, அந்தி கிறிஸ்து வெளிப்படணும், ஆனா வெளிப்பட விடாம ஒன்னு தடை செய்யுதுன்னு பாக்குறோம். அந்த தடை செய்யறதா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவப்பான வலுசர்ப்பம். பாருங்க, இந்த காட்சி தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த ஸ்திரீ யாரு, கிரீடம் என்ன, இப்போ வலுசர்ப்பம் மட்டும் பெண்டிங் இருக்கு. நல்லா கவனிக்கலாம், கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த ரோம சாம்ராஜ்யத்துல தான் அந்தி கிறிஸ்து பின்னாடி என்ன ஆகிறாங்க, வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். நமக்கு ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, அந்த 7 தலை 10 கொம்பு கொண்ட வலு சர்ப்பம் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஒரு க்ளூ அந்த வலு சர்ப்பத்துடைய நிறம், இன்னொரு க்ளூ அந்த வலு சர்ப்பத்தின் தலையில் இருந்த 10 கொம்பு. இந்த 2 க்ளூ வச்சு ஒரு க்ளூக்கு பதில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வலு சர்ப்பம் எது அல்லது யாரை குறிக்கும்? 10 கொம்பு இருக்கு. அங்க 4வது மிருகத்திற்குடைய தலை மீது 10 கொம்பு இருந்துச்சு. கரெக்டா? 4வது மிருகம் அது 4வது மிருகம் தீயெல்லாம் கொடுத்து தூக்கத்தை தெளிவுபடுத்தி கூட்டிட்டு வந்தா 4வது மிருகம் சிறுத்தையா. அதுக்கு பேர் இல்ல, ஆனா அது தலை மேல 10 கொம்பு இருந்துச்சு. இதுக்கு பேர் இருக்கு, இது தலை மேலையும் 10 கொம்பு இருக்கு. கலரு சிவப்பு. ரொம்ப சிம்பிள். சிவப்பான வலு சர்ப்பம் அன்னைக்கு கிறிஸ்துன்ற உண்மையான மார்க்கத்திலிருந்து அந்தி கிறிஸ்துக்கள் வெளியே வர விடாம தடை பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, ரோம சாம்ராஜ்யம், ரோமன் கவர்மெண்ட். ஆக்சுவலா ரோமன் கவர்மெண்ட்டுடைய அபிஷியல் கலர் ரெட்டு. இந்த ரோமன் கவர்மெண்ட் தலை மேலதான் 10 கொம்பு இருந்துச்சு. அந்த 10 கொம்பு தான் 10 நாடுகள் நம்ம பார்க்கிறோம். 7 தலையா இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வலு சர்ப்பம் 7 தலைன்னு என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த 10 கொம்பு ரெஃபரன்ஸ் படிச்சிடுமா? வலு சர்ப்பம் ரோம சாம்ராஜ்யம், 10 கொம்புன்றது 10 நாடுகள் ரோமர்கள் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அது ஏன் பிரதர் 7 தலைன்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த வலு சர்ப்பத்துக்குன்னா, ஆக்சுவலா இந்த ரோமன் சாம்ராஜ்யமே 7 காலங்களை மையப்படுத்தி அவங்க ரூல் பண்ணாங்க. இந்த 7 காலங்களை மட்டும் பிரதர் படிப்பாரு. இது ஹிஸ்டரியில் நம்ம எடுக்கிறோம் ரெஃபரன்ஸ்க்கு. 7 தலை என்னன்றதை பார்க்குறோம். இதுல நல்லா வச்சுக்கோங்க, இதுல ஒரு தலையில அந்தி கிறிஸ்துவுக்கு சாவுக்கு ஏதுவாக காயப்படுறது ஒரு கான்செப்ட் வரும் அடுத்த பாகத்துக்கு. இந்த 7 தலையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதர் அந்த காலத்தை சொல்லி என்ன பேரு, என்ன எத்தனாவது தலை அப்படிங்கறத வாசிச்சிருங்க. பிரதர் வாசிப்பாரு, நீங்க கவனிங்க. கிபி 314 முதல் 395 வரை இம்பீரியல் ரோம் 1ஆம் தலை. கிபி 403 முதல் 476 வரை வெஸ்டர்ன் எம்பையர் 2ஆம் தலை. கிபி 476 முதல் 495 வரை ஹெர்ரூலி 3ஆம் தலை. கிபி 489 முதல் 539 வரை அஸ்த்ரா கோத்ஸ் 4ஆம் தலை. கிபி 539 முதல் 1799 வரை பேப்பல் ரோம் 5ஆம் தலை. கிபி 1799 முதல் 1870 வரை பிரெஞ்சு டயான்ஸ்டி 6ஆம் தலை. அதற்கு பின் விக்டர் இம்மானுவேல் அரசாட்சி 7ஆம் தலை. பாருங்க, நல்லா கவனிக்கலாம். இப்ப 7 தலை 10 கொம்புன்றத பாக்குறோம். சிவப்பான வலு சர்ப்பம்ன்றது ரோம சாம்ராஜ்யம், ரோமன் கவர்மெண்ட். 7 தலைங்கிறது 7 காலப்பகுதிகளை மையமா வச்சு அவங்க ரூல் பண்றாங்க. இதுல ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். 1ஆம் தலை இம்பீரியல் ரோம் காலங்கள் இருக்கு, நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்துங்க. 2ஆம் தலை வெஸ்டர்ன் எம்பையர். நீங்க ரோம சாம்ராஜ்யமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்துல வெஸ்டர்ன் எம்பையர் ஈஸ்டர்ன் எம்பையர்னு 2ஆ பிரிவாங்க. பிற்காலத்துல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வரைக்கும் வருது. அதையும் நம்ம பாடத்துல பார்க்க போறோம். பிரெஞ்சு டயானிஸ்டி, அப்புறம் 7ஆம் தலை விக்டர் இமானுவேல் ஆட்சி. இந்த காலங்கள்ல இந்த ஹெட்டு கீழே, இந்த பேரு கீழே அவங்க ரூல் பண்ணாங்க. ஸோ 7 தலைங்கிறது 7 காலப்பகுதி, 10 கொம்புங்கிறது 10 வகையான ராஜ்யங்கள். ஏன் அந்த வலு சர்ப்ப சிவப்பா இருந்துச்சுன்னா ரோமன் கவர்மெண்ட்டுடைய அபிஷியல் கலர்.
இப்போ நம்ம பார்த்த விஷயத்த சுருக்கமாக ரீகால் பண்ணலாம். இனிமேல் தான் பாடத்துக்குள்ளே போக போகிறோம். இது அறிமுகம். ஸ்திரீ யாருன்னா உண்மையான தேவனுடைய சபை. சூரியன் என்னன்னா நாம் கிறிஸ்துவை ஆடைய என்ன பண்ணியிருக்கிறோம், தரிச்சிருக்கிறோம். சந்திரன் யாருன்னா நம்ம காலு கீழே இருக்கு, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மேற்பட்டவர்கள். குழந்தை யாருன்னா உள்ளுக்குள்ளிருந்து ரகசியமாக கிரியை செய்யக்கூடிய அந்தி கிறிஸ்துக்கள். வலு சர்ப்ப ரெடியா நிக்குது, யாருன்னா தடை செய்யறது ரோமன் கவர்மெண்ட். இப்ப இந்த காட்சியை அப்படியே வச்சுட்டு பவுல் சொன்ன விஷயத்துக்குள்ள போலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நல்லா கவனிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. பாருங்க, அந்த ஸ்திரீயுடைய வயிற்றுல ரகசியமா அந்த குழந்தை கிரியை செய்யற மாதிரி அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து தடை செய்யற ஒருத்தர் இருக்கான் ரோமன் கவர்மெண்ட். அது நீக்கப்படும் முன் அது என்ன ஆகாதுன்னா வெளிப்படாது. இப்போ ஒரு ரைட் டைம் வருது, அந்த பிள்ளை பிறக்குது. ரெவலேஷன் புக்கில் வலு சர்ப்பம் சாப்பிட ரெடியா இருக்கு, ஆனா அங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது இல்லைங்களா, பிறந்தது குழந்தையா பிறக்கல, மேல் சைல்டு ஆண் பிள்ளையை என்ன பண்றாங்க, ஆண் குழந்தை இல்ல ஆண் பிள்ளையை என்ன பண்றாங்கன்னா பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த பிள்ளை தன்னை தேவன்கிட்ட உயர்த்தினதா என்ன பண்ணுதுன்னா சொல்லப்படுது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். பாருங்க, மேல் சைல்டு உண்மையான சபைக்குள் இருந்து அந்தி கிறிஸ்து வெளில வராங்க. அதான் வெளிப்படும் போது தடை செய்யற ஒரு மிருகம். இப்ப இந்த வெளிப்படுற பிள்ளை சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. இந்த பிள்ளை வெளியே வருது. வெளியே வந்து 1260 வருஷம் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுதுன்னா ஒடுக்கு. இப்ப நல்லா தெரியும், அந்தி கிறிஸ்துகளுடைய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அநேக போதகர்கள் தான் இந்த அந்தி கிறிஸ்துகளா இருக்கிறாங்க. ஒரு ஆள் அல்ல, ஒரு கூட்டம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீன்னு சொல்லப்பட்டது சபையின் பிள்ளைகள். இப்ப உண்மையான சபையிலிருந்து பிரிஞ்சு அந்தி கிறிஸ்து அமைப்பு வெளியே வருது. வெளியே வரும்போது சாதாரண விஷயமா வரல, எல்லா ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பவரோட அந்த பிள்ளை வருது. இதை நமக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து, அப்படியே தேவன்கிட்ட போச்சும்பாங்க. ஆக்சுவலா அது இல்லை. கிளியரா பார்க்குறோம். 12 ஸ்டார்ஸு கீழே இருக்கிற உண்மையான சபைக்குள் இருந்து ரகசியமா கிரியை செய்யக்கூடிய அந்தி கிறிஸ்து வெளிப்படும். சரித்திரத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, ரோம சாம்ராஜ்யத்தில் ரோமன் கவர்மெண்ட் கிறிஸ்தவர்களுக்குள்ளிருந்து வெளியே வரக்கூடிய இந்த அந்தி கிறிஸ்துக்களை அடிச்சிடலாம்னு நினைக்கும் போது ரோமன் கவர்மெண்ட்டையே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிற மாதிரி ஒன்று வெளியே வருது. அப்படி வெளியே வர்றது தான் அந்தி கிறிஸ்து. பேக் சைடு போட்டோ இருக்கு, போடுவா. முகத்தை காமிக்க மாட்டாரு. நீங்க தான் என்ன பண்ணணும், அந்தி கிறிஸ்து யாருன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம சொன்ன அத்தனையும் பொருந்தும், நம்ம சொன்ன அத்தனையும் பொருந்தும், வசனம் எல்லாமே பொருந்தும். எப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் பாடம் முடியல. 3வது பாகத்தில் பெரிய வெடிகுண்டு காத்திருக்கு. ஓகேங்களா? இதோட முடிச்சிட வேணாம். இங்க நல்லா கவனிக்கிறோம். ஆக்சுவலா போப்பு மார்க்கம்னு ஒரு கூட்டம் டெவலப் ஆகுது பாருங்க. இது எப்போ ஆக்சுவலா டெவலப் ஆகுதுங்கிறத இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு மாபெரும் கூட்டம். நல்லா கவனிங்க, இந்த வசனம் இங்க போடக்கூடிய பிக்சருக்கு எக்ஸாக்டா பொருந்தும். அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அக்கிரமக்காரனை குறித்து பேசப்பட்ட வசனம் பவுல் பேசின வசனத்தை நல்லா கவனிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், நல்லா கவனிங்க, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். ஆக்சுவலா போதகர்கள் கூட்டம், பட் அது சிங்குலர்ல சொல்லப்பட்டிருக்கு. சிங்குலர்ன்றனால ஒரு சிங்கிள் பர்சனை பேசுறோம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். எப்படி? தேவனுக்கு எதிராக சண்டை போடுவாப்லையா? போட மாட்டாப்புல. தோற்றத்தில் எப்படிதான் இருப்பாப்புல? ஒரே மாதிரி தான் இருப்ப. எதுல எதிர்த்து இருப்பாப்புலன்னா, தேவன் ஒண்ணு சொல்லுவாப்புல, அதெல்லாம் பண்ண முடியாது தேவனே, நான் இதை தான் பண்ணுவேன், இதை தான் போதிப்பேன். அதான் எதிர்த்து நிற்கிறது. அடுத்து, தேவன் எனப்படுவது எதுவோ. நல்லா கவனிங்க, மகிமை யாருக்கு செலுத்தணும்? தேவனுக்கு. தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். பாருங்க,
அது எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும்னா, தேவன் கிட்ட எல்லாம் போகாதீங்க, அவர் பிஸியா இருக்கிறாரு, நான் தான் தேவன், எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் அங்க பாத்துக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல என்ன பண்றாங்க? இன்னைக்கு இவருக்கு பேர் என்ன? இவருக்கு வேற ஒரு பேர் இருக்கும். இன்னைக்கு இருக்கிறவருக்கு இவருக்கு என்னதான் பேர் கொடுக்குறாங்க தெரியுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் சொல்றீங்கல்ல போப், அப்படி போப்னா என்ன? அதெல்லாம் தெரியாது, சொல்லி கொடுத்துட்டாங்க. வாசிங்க. The Pope is the Bishop of Rome. அதாவது ரோம்ல இருக்கக்கூடிய பிஷப்புக்கு பேரு பொதுவா போப் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, அடுத்து. And thereby the world leader of the Catholic Church. The word comes from the Latin papa, which means father. அதாவது போப்புங்கிற வார்த்தை லத்தீன் மொழியில பப்பா. பப்பானா என்ன அர்த்தம்னா அப்பான்னு அர்த்தம். அப்ப எல்லாரும் இவரை போப்பாண்டவர் போப்பாண்டவர்னு கூப்பிடும் போது எந்த வசனம் அங்க மறுதளிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளியரா இயேசு கிறிஸ்து இதுக்கெல்லாம் தெரியாமலாம் பேசியிருக்க மாட்டார். இந்த வார்த்தையை நம்ம வீட்டில் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறதுக்காகலாம் இந்த வசனம் பேசல. தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா. இயேசு கிறிஸ்து அவரை கூட அப்படி கூப்பிட சொல்ல, அப்பா அங்க இருக்காருன்னார். அப்படியே தேவனுடைய சத்தியத்தை மறைச்சு, இந்த வசனத்தை மறைச்சு, பூமியிலேயே தன்னை அப்பா என்று அழைப்பதற்கு சாத்தான் ஒரு கருவியை பயன்படுத்துறான் பாருங்க, அதான் அந்தி கிறிஸ்து. அடுத்து 12ஆம் அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாருங்க, அந்த பிறக்கிற பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டதுன்னா, அந்த இடத்திற்கு தங்களை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்க தாங்க தேவன் சார்பா இந்த பூமியில இருக்கிறோம், நீங்க எதா இருந்தாலும் எங்க கிட்ட வந்தா போதும், நாங்க தேவன்ட்டு என்ன பண்ணிக்குவோம், கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆக்சுவலா இவங்க இந்த அளவுக்கு தன்னை உயர்த்துறதுக்கு காரணம் 2 விஷயம் இவங்ககிட்ட இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஒரு விஷயம், இவர்கள் கையில தவறான போதகம்னு ஒண்ணு இருக்கு. 2வது இவங்க கையில் என்ன இருக்குன்னா அதிகாரம் இருக்கு. இன்னைக்கும் உலக தலைவர்கள் யாருக்குன்னு பயக்கிறாங்க தெரியுமா? நம்ம பார்க்குற ஏதோ அமைதியா ஒருத்தர், யாரோ ஒருத்தர் போன வருஷம் ஒருத்தர் இருந்தாரு, இந்த வருஷம் அமைதியா போயிட்டு வந்துட்டு இருக்காருன்னு. இதுக்குள்ள மாபெரும் ரகசியம் இருக்கு, இதை தேவன் வெளிப்படுத்துறாரு. முதல் விஷயம் என்ன பார்க்கலாம்னா, இவங்க கிட்ட தவறான போதகம் எப்படி வந்ததுங்கிறத நமக்கு நிறைய தெரியும், ரெஃபரன்ஸ் பார்த்துடலாம். இவங்க கிட்ட அதிகாரம் ஒண்ணு வருது, கரெக்டுங்களா? இவங்க கிட்ட அதிகாரம் எப்ப வருதுன்னா, ஒரு காலம் வரைக்கும் அதிகாரம் வரல. அதிகாரம் ஃபுல்லா யார்கிட்ட இருக்குன்னா ரோமர்கள் கிட்ட இருந்துச்சு. ரோமர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அரசியல் அதிகாரம் இவங்க கிட்ட என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்பர் ஆகுது. இதுக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்கு. இது ட்ரினிட்டி பாடத்துல படிச்சோம். கிபி 313 ரோமன் கவர்மெண்ட்ல ஒரு ராஜா வரார். ஆக்சுவலா ரோமர்கள் யார வணங்குற கூட்டம்? அவங்க சூரிய கடவுளையும் இன்னும் சொல்ல போனா கோள்களையும் வணங்குற ஒரு புறஜாதிகள். இவர்கள்ல ஒரு ராஜா, கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு ராஜா, தன்னுடைய போருக்கு முன்பாக ஒரு சிலுவை அடையாளத்தை ஒரு கனவுல பாக்குறாரு. போர்ல ஜெயிச்சிடுறாரு. யார் அந்த சிலுவையை வச்சிருக்காங்கன்னு தேடி கிறிஸ்தவர்கள், அப்போ உண்மையான கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் தான்ப்பா சிலுவை வச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே தன்னை கிறிஸ்தவனாக பிரகடனப்படுத்திக்கிட்டார் இந்த ராஜா. ராஜா தன்னை கிறிஸ்தவனாக பிரகடனப்படுத்தினோன்னு ராஜாவுடைய சலுகைக்காக அன்னைக்கு இருந்த அநேக ரோம மந்திரிகளும் தங்களை கிறிஸ்தவர்களா பிரகடனப்படுத்தினாங்க. அப்படியே ரோமர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள என்ன ஆகிறாங்க? ரோமர்கள் தான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள வராங்களே தவிர கிறிஸ்துவோடைய அடிச்சுவடுகளை பின்பற்றலாம் அவங்க உள்ள என்ன ஆகல, வரல. இப்ப அதிகாரம் எப்படி வருதுன்னா, ரோம ராஜா கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள இப்ப என்ன ஆகிறாரு? அன்னைக்கு போதனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா நிறைய பேர், நிறைய போதகர்கள் அந்த நாட்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? இப்ப இந்த போதகர்களை தங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக வராங்க. அப்படி அவர்கள் உள்ள கொண்டு வந்த ஒரு போதனை தான் போன வாரம் படிச்சோமே. போன வாரம் படிச்சோம். இனி வருஷத்துக்கு நமக்கு என்ன இல்லை. ஆக்சுவலா கிறிஸ்துமஸ் எப்படி வந்துச்சு? ஒரு
சூரிய கடவுள், அந்த சூரிய கடவுளுக்கு ஒரு பண்டிகை இல்லைங்களா, அதுக்கு ஒரு வானராக்னின்னு ஒரு தேவதை, கரெக்டா இல்லைங்களா, அதுக்கு ஒரு குழந்தை தம்மூசுன்னு, தம்மூசுடைய பர்த்டே. அப்படியே இந்த சரித்திரத்தை அப்படியே நூல் பிடிச்சி போனீங்கன்னா த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட், இது ரோமர்கள் சூரிய கடவுளை வணங்குற ஒரு பண்டிகை, அப்படியே லிங்க் பண்றாங்க கிறிஸ்துமஸ்னு. இதோடைய ஆர்ஜின் இங்க தான் ஆரம்பிக்குது இமிடியேட்டா. ஓகேங்களா? அப்ப பார்க்கிறோம் இந்த 4 சாம்ராஜ்யத்துல விசேஷமா இந்த சாம்ராஜ்யம், அதாவது ரோமர்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு அப்புறம் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகள் அப்படியே வெளியே வராங்க. அதாவது தவறான போதனைக்கு நிறைய இருக்க ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதிகாரம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எங்க துளிர் விடுதுன்னா, கான்ஸ்டன்டைன்கிற ராஜா கிறிஸ்தவனா மாறணும்னு. அப்போ அமைதியா தான் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த போப்புமார்கள், அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய போதகர்களுக்கு பவர்லாம் வரல, ஆனா அன்னைக்கே ராங் டாக்டரின் வந்துருச்சு. எப்ப பவர் எக்ஸாக்டா வருதுன்னா, ரோமன் கவர்மெண்ட்ல இன்னொரு ராஜா வர்றார். அந்த ராஜாவுடைய பேரு ஜஸ்டீனியன். இந்த ராஜா கிபி 539 5ஆம் நூற்றாண்டுல போப், அன்னைக்கு ஒரு போப் இருந்திருப்பார்ல, அன்னைக்கு ஒரு போப் இருந்திருப்பாரா இல்லையா, அன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம், அதுல இருந்து பிரிஞ்சு இருக்கிற ஒரு கூட்டம் போலி போதகம். இந்த போப்புக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். அந்த பேர் என்னன்னா பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ். இந்த கூகுள் போட்டிங்கனாலே வந்துடும். பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தலைமை மத ஆளுநர் என்று அர்த்தம். அதாவது இனிமேல் ரோமன் கவர்மெண்ட், அரசாங்கம், மதம்னு 2 பிரிவு இல்லைங்க, 2 இனிமேல் ஒண்ணுதாங்க. எல்லாத்துக்கும் மதத்துக்கும் இந்த பொலிட்டிக்கல் பவருக்கும் ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாருன்னா போப். அன்னைக்கு யார் அங்க இருக்கிறாரோ அவர் தான் ராஜாவே, அவருக்கு கீழே தான் பிரகடனப்படுத்தக்கூடிய காலம் இது. ஜஸ்டின்ங்கிற ஒரு ராஜா கிபி 539 சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் ஹிஸ்டரியில மாபெரும் ஒரு நாள். இதுக்கப்புறம் போப்புக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க, ஹோலி ரோமன் எம்பையர்ன்றாங்க. அதாவது புனித ரோம பேரரசு. இது எக்ஸாக்டா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 800களில் போப்புக்கு அபிஷியலா பவர் கொடுத்து அவர் கிங்டமே ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்ட்டாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கணும்ல, அந்த அரசாட்சி இங்கேயே என்ன ஆயிடுச்சு, ஆரம்பமாயிருச்சு. ஆண்டவர்லாம் வரமாட்டாரு, அவருடைய பிரதிநிதி இங்கே என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாருட்டாங்க. அப்ப 2 விஷயம் பார்க்கிறோம். இவங்க கிட்ட அதிகாரம் வந்தது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ரோம ராஜாக்கள் தான் கொடுத்துருக்குறாங்க, கரெக்டா இல்லைங்களா? இவங்க கிட்ட தவறான போதனை எப்படி வந்துச்சுன்னா, அந்த நாட்கள்ல நம்ம ட்ரினிட்டி பாடத்திலே பார்க்கிறோம். ஒரு நிசாயன் மாநாடுன்னு ஒன்று நடத்துறாங்க, நிசாயன் கவுன்சில், கிபி 325. அந்த கான்ஸ்டன்டைன்கிற ராஜா அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடுறாரு. ஏன்னா இவர் கிறிஸ்தவனா மாறிட்டாருல்ல. சரி, என்னதான் இவங்க ஃபெய்த் அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது அங்க உண்மை கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மெய்யான பிதா ஒருத்தர் இருக்காருங்க, அவரை யாரும் பார்க்க முடியாதுங்க, அவருடைய குமாரன் தாங்க நமக்காக மரிச்சாரு, அவர் தாங்க ஆண்டவர்ன்றாங்க. இது செட் ஆகல. ஏன்னா இவங்களுக்கு 3 கடவுள் வணக்கம் வேணும், இவங்க சிலை வழிபாடு செய்யணும், இவங்க வழிபாடுகள் முறைமைகளே வேற. இதை யார் ஆதரிக்கிறாங்கன்னா, அத்தனேசியஸ்னு ஒருத்தர் சார்பா ஒரு கூட்டம் வருது, நிறைய பொய் போதகர்கள் வராங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிதாவும் குமாரனும் ஒண்ணுங்கிறாங்க. பின்னாடி நாட்கள்ல 3வது ஒரு கடவுளை உருவாக்கி 3 கடவுள் வணக்கத்தை என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க. சோ தவறான போதனை இங்கிருந்து ஆரம்பிக்குது. நிசையன் கவுன்சில்ல அதிகாரம் கான்ஸ்டன்டைன் ராஜா காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா வருதுன்னு பாக்குறோம். இதை குறித்து நம்ம ட்ரினிட்டி பாடத்துல 4th பார்ட்ல கடைசி கொஞ்சம் விஷயத்துல பார்த்துருப்போம். இது நடந்த வருஷம் கிபி 325. இதுதான் அந்த அத்தனேசியஸோடைய கிரீடு அவங்க போடுறது. இந்த காலத்துக்கு அப்புறம் தான் ரோமர்கள் என்னெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் உள்ள தள்ளுறாங்க. அதுல வந்தது தான் ஆத்மா. ஏன்னா புறஜாதிகள் அப்படிதான் நம்பிட்டு இருப்பாங்க. அதுல வந்தது தான் நரகம், அதுல வந்தது தான் ட்ரினிட்டின்னு சொல்றது. பிதா குமாரன் தான் அங்க ஏர்லியர் டிஸ்கஷன், பின்னாடி ஹோலி ஸ்பிரிட்டையும் கொண்டு வந்தாங்க, ட்ரினிட்டி. இப்ப நம்மள நல்லா கவனிக்கலாம். அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய போப்பு மார்க்கம் தான் அந்தி கிறிஸ்துக்கள் தெளிவா பார்க்கிறோம். எப்படி பிரதர் இதை கன்ஃபார்ம் பண்றதுன்னா, அவங்க செய்யக்கூடிய தவறான உபதேசம் என்னன்னு கண்டுபிடிச்சா, பவுல் சொன்னார் இல்லையா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளிருந்து தான் எழும்புவாங்க,
எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்காக மாறுபாடு என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருன்று. அதுல சில கட்டுக்கதைகளை இப்ப சாம்பிளுக்கு போடுறோம், யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். நாம எந்த அளவுக்கு ஒரு மோசமான இடத்துல இருந்துட்டு இருக்கிறோன்றதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். தேங்காய் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சட்னி அரைக்க, தேவைப்பட்டார் கணவரை தாக்க என்ன பண்றோம், ஓகே, ஏதோ ஒன்று உணவுக்கு பயன்படுத்தும். ஆக்சுவலா இதெல்லாம் யாருடைய வழிபாட்டு முறை? அதாவது புறஜாதிகள். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தேவனை அறியாதவர்களுடைய வழிபாட்டு முறை நம்ம ஊர்ல தான் நடக்குது. கிறிஸ்தவர்கள் கீழே பாருங்க, இந்திய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு பேரெல்லாம் போட்டு தேங்காய் உடைத்து எந்த வசனத்துல, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல இருக்கு இல்லையா? அப்போ வசனம் ஒண்ணு சொல்லுது, வசனத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், நல்லா நல்லா கவனிச்சுக்கலாம். இது யாரையும் நம்ம குறையாக அல்ல, எந்த அளவுக்கு சாத்தான் அறியாமைக்குள்ள நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கான்னு பாருங்க. வசனம் ஒண்ணு சொல்லுது, அதை ஃபாலோ பண்றது இல்ல. கரெக்டுங்களா? சரி, கிறிஸ்தவர்கள் சிலை வழிபாடு செய்யலாமா? இவங்க பண்றாங்க. அதாவது புறஜாதிகள் என்னெல்லாம் பண்றாங்களோ, லைட் கட்டணுமா கட்டிக்குங்க, தேர் இழுக்கணுமா என்ன பண்ணிக்குங்க இழுத்துக்குங்க, ஆனா பைபிள் மட்டும் படிக்காதீங்க. ஆக்சுவலா சாத்தானுடைய மாபெரும் வஞ்சனை இன்னைக்கு தான். கடைசி காலத்துல நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க, ஆனா பைபிளை மட்டும் ஓபன் பண்ணி என்ன பண்ணாதீங்க. அதே மீறி பைபிள் ஓபன் பண்ணீங்கன்னா 3 நாளா வராத தூக்கம் அப்போதான் என்ன ஆகும், ரொம்ப வேகமா வரும். ஏன்னா சத்தியத்தை படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விடுதலை ஆயிரும். இந்த மாதிரி தவறான உபதேசத்துக்கு செவி சாய்க்க மாட்டோம். இதுதான் சாத்தான வஞ்சனை. உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும்னு தோணுதா, அதுக்கு ஒரு இடத்த என்ன பண்ணிக்கிற ரெடி பண்ணி வச்சுக்க, போய்க்குங்க, எங்க வேணா நீங்க போய்க்குங்க. ஆனா பைபிள் என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. தேவன் சொல்றாரு பைபிள் படிக்கணும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு அவைகள்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கு, நித்தியம். ஆக்சுவலா கிபி 400களில் 2-3 ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் ஆத்தர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு புக்கு போடுறார், த சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு. த சிட்டி ஆஃப் காட்ல அவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, போப்பு இருக்கார் இல்லைங்களா, போப்பு தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் என்ன ஆக போறார், அபிஷியலா ஸ்டார்ட் பண்ண போறார். ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு பின்னாடி என்ன பண்றாங்க, பின்னாடி ஆத்தர்ஸ் எல்லாம் அபிஷியலா எப்படி கிளைம் பண்றாங்கன்னா, கிபி 800 இருந்து 1799 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1000 வருஷம் தான் இவங்களுடைய ரூலிங் எழுதுறாங்க. போப்புக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேருன்னா, த விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். பைபிள் சொல்லுது சபைக்கு தலை கிறிஸ்து. ஆக்சுவலா விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, சபைக்கு தலை கிறிஸ்துவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா உலக மக்களுக்கும் கிறிஸ்தவ சபைக்கும் தலை யாருன்னா போப். ஆக்சுவலா என்னன்னா, தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் கொடுக்க வேண்டிய மகிமையை அப்படியே தள்ளி வச்சுட்டு அந்த மகிமையை ஒரு இடத்துல சேர வைக்கிறான் சாத்தான். அடுத்த கேள்வி, பாவத்தை மன்னிப்பதற்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு, யாருக்கு பவர் இருக்கு? இந்த முறை சரியா இருக்குமா? இது பேர் பாவ மன்னிப்பும்பாங்க பொதுவா. நல்லா கவனிங்க, இதுல ஒரு மாபெரும் ஒரு வஞ்சனை இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறவர் யாரு? இல்ல, ஒரே வரியில சொல்லணும், பாவி. இவர் படத்துல இருக்கிறாரு, இருந்தாலும் நம்ம ஆண்டவர் இமேஜினேஷனுக்கு வச்சுக்கலாம். இவர் யாரு? நம்முடைய ஆண்டவர். இவர் யாரு? இல்ல, இவரு பாவி, இவரு பாவமே செய்யாதவர். அப்படி அப்படி எடுத்துக்கலாமா? இப்ப பாவியை, பாவமே செய்யாத ஒருத்தர் தன்னுடைய ரத்தத்தின் மூலமா என்ன பண்ணலாருன்னா மன்னிக்கலாம். ஆனா இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். இவர் யாரு? அதே டேர்ம்ல சொல்லுங்க, இவர் பாவி, இவர் பாவம் இல்லாதவர். இவர் யாரு? மகா பாவின்றாங்க ஒருத்தங்க. நம்ம தான் பிரதான பாவி இல்லைங்களா, நம்ம யதார்த்தமா வச்சுக்கலாம். இவரும் பாவி, கரெக்டுங்களா? அப்போ ஒரு பாவி தன் பாவத்தை அறிக்கையிட, ஏன்னா இவரும் ஆதாம் சந்ததியில் வந்தவர் தானே, இன்னொரு பாவி கிட்ட சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு வாங்குவார்னு ஒரு இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இந்த பாவம்னா
இத்தனை ரூபா சீட்டு வாங்கணும், இந்த பாவம்னா இத்தனை ரூபா. ஏன் அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் போகுதே தவிர பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற நபருக்கு என்ன இல்லைங்க, பவர் இல்லை. எவ்வளோ பெரிய வஞ்சனை தெரியுங்களா? ஒரு பாவி இன்னொரு பாவி கிட்ட தன் பாவத்தை அறிக்கை பண்ணி, ஏன்னா இந்த பாவி டைரக்டா பிரேயர் பண்ணா தேவன் கேட்க மாட்டாராம் ஆண்டவர் மூலமா. ஆனா இவர் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாராம்? ஆக்சுவலா இவர் ஆண்டவர்கிட்டே பிரேயர் பண்ணக்கூடாது, தேவன்கிட்ட பண்ணணும், அதுவே தெரியாது. இப்படி ஒரு கான்செப்டை இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல பூத்திருக்கா சாத்தான். இந்த அந்தி கிறிஸ்துக்களுடைய மாபெரும் வஞ்சனை இதுதான். நல்லா கவனிங்க, இவரும் ஒரு பாவத்துல பிறந்த ஒரு மனுஷன், நாமளும் அந்த பக்கம் இருக்கிறவங்க நம்மன்னு வச்சுக்கோங்க, நாமளும் பாவத்துல பிறந்த மனுஷன். இவர் பண்ற பிரேயரை தேவன் கேட்கிறாருன்னா, மனதார பண்ணா, ஏன் நம்ம பண்ற பிரேயரை தேவன் கேட்க மாட்டாரா? அதுக்கு நடுவுல ஏன் ஆண்டவரை விட இன்னொரு மீடியேட்டர் வேணுமானா, இந்த இடத்த ஆண்டவர் கொடுக்கணும், அந்த இடத்த தனக்கு என்ன பண்ணிக்கிறாப்புல. அதாவது எல்லாத்துக்கும் மகிமை தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் போகணும், அந்த இடத்துல தன்னை ரீப்ளேஸ் பண்றார். இது மாத்திரம் இல்ல, உண்மை கிறிஸ்தவர்களை இந்த அந்தி கிறிஸ்துக்கள் 1260 வருஷம் ஒடுக்குவாங்கன்னு படிச்சோம் இல்லைங்களா? இது ஆக்சுவலா சரித்திரத்தில் நடந்துச்சு. எங்கேயாவது கிறிஸ்தவர்களை கொன்ன சரித்திரம் நீங்க படிச்சிருக்கீங்களா? வேற மதத்தினர்கள் கிறிஸ்தவர்களை கொள்வாங்க, கிறிஸ்தவர்களை கொன்ன ரத்த சரித்திரம் இந்த பூமியில நடந்திருக்கு. அதை குறித்து புஸ்தகம் இருக்கு. ஆனா ரோமர்கள் கொண்டாங்கன்னு போட்டிருப்பாங்க. அந்த ரோமர்களுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னா அந்தி கிறிஸ்து. எப்படியெல்லாம் கொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது புனித விசாரணைங்கிற பேர்ல, அதுல ரொம்ப முக்கியமா ஹென்றி த 8th கொல்ற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம். ஹென்றி த 8th அப்படின்ற ஒரு ராஜா, அவருக்கும் போப்புக்கும் இருக்கிற விஷயம் ஒரு சின்ன சரித்திரம். கிபி 1543 வருஷம் நடந்த ஒரு நிகழ்வு. ரொம்ப சிம்பிள். இந்த ராஜா இருக்காருல, இந்த ராஜா இவர் தான் போப்பு. பிக்சர்ல கீழே முட்டி போட்டிருக்கிறார், அவ்வளவுதான். ஓகேங்க. இந்த ராஜா நீங்க சொன்ன சரித்திரங்கள், இந்த ராஜா ஒரு இல்லீகல் மேரேஜ் பண்றாரு, செகண்ட் மேரேஜ் பண்றாரு. அந்த செகண்ட் மேரேஜும் ஒரு லீகலான மேரேஜ் இல்லை, அது ஒரு தவறான ஒரு திருமணம். தவறான திருமணம்னா புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? இவர் மேரேஜ் பண்ணதை இவருக்கு சொல்லியாம். இவர் கோச்சுக்கிட்டார். கோச்சுக்கிட்டு என்ன, இவர் கோச்சுக்கிட்டாருங்கிற ராஜாக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே இவரை சமாதானப்படுத்தணும்ல, நேரா வராரு, கேட்டுக்குள்ளேயே விடலையாம், வாசல்ல இருந்து முட்டி போட்டுட்டே உள்ள வராரு போப்ப பார்க்க. ஏன்னா அவர் கோபம் அங்க என்ன ஆகணும், தனியணும்னு சொல்லி. ஆக்சுவலா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, ஒரு நாள் என்னமோ வெயிட் பண்ணி தான் உள்ள வந்திருக்கிறாரு. உள்ள போப்புடைய கையை பிடிச்சு முத்தம் கொடுத்துருக்கிறார். ஏன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்ப என்ன பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சு முத்தம் கொடுக்க வச்ச இந்த கல்ச்சர் இன்ன வரைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் யாரெல்லாம் போப்ப பார்க்க போறாங்களோ, ஏன் கொடுக்குறாங்க தெரியாது, கொடுக்கணும். அதாவது அமெரிக்கால ட்வின் டவர் இடிஞ்சது பாருங்க, அது இவர் கோவப்பட்டாரா, அதனால ட்வின் டவர் என்ன ஆயிடுச்சா, இடிஞ்சிருச்சா. அந்த அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறவங்களும் என்னதான் பண்ணுவாங்கன்னா, அந்த ஹெட் இருப்பாங்க இல்லைங்களா, எவ்ரி இயர் அந்த டேட் செப்டம்பர் 11 அன்னைக்கு இவரை விசிட் பண்ணி பார்த்து இவர் கையில முத்தம் கொடுப்போம். இப்ப என்ன கவனிக்கிறோம்னா, ஆக்சுவலா இந்த கணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பேசப்பட்ட வசனம் தீர்க்க தரிசனத்துல. இதை யார் தனக்குன்னு எடுத்துக்கிறாருன்னா, இந்த அந்தி கிறிஸ்துக்கள் தனக்குன்னு எடுத்துக்கிறாப்புல. வாசிக்கலாம், சங்கீதம் 2:12. 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும், யார் குமாரன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? இது அவரை பத்தி பேசின வசனம். அவரை முத்தம் செய்யுங்கன்னா இவரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, which means என்னன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை கணமும் ஒரே வஞ்சனை நேரம் அங்க எடுத்துட்டு போகுது. இதுக்கு அவங்க யூஸ் பண்றது 2 டூல். ஒன்னு, அந்த நாட்கள்ல அவங்களுக்கு இருந்த அதிகாரம், இன்னொன்னு அவங்க கிட்ட இருந்த தவறான அவங்க சொன்னா கரெக்ட். இதுல மாபெரும் வஞ்சனை என்ன தெரியுங்களா? பைபிள் என்ன மொழியில் எழுதப்பட்டுச்சுங்க? பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. இந்த மொழிபெயர்ப்பை எடுத்துக்கிட்டு லத்தீன் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணாங்க பைபிளை. ஏன்னா
போப் அவங்க யூஸ் பண்ற மொழி வந்து பாத்தீங்கன்னா லத்தீன், இட்டாலி, லத்தீன் மொழி. அந்த லத்தீன் மொழியில மாத்தின பைபிள் மட்டும்தான் சோர்ஸ், வேற எதுலையும் மொழிபெயர்க்க விடல. அந்த மொழிபெயர்ப்பு செஞ்சதை தங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. நாங்க என்ன சொல்றோமோ அதுதான். இன்ன வரைக்கும் பாருங்க, இந்த போப்பு மார்க்கம் இருக்கக்கூடிய இந்த ரோமன் கத்தோலிக்கத்துல அந்த கல்ச்சர் இருக்கும், யாருமே பைபிள் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன் எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க நம்மளை நம்ப வைக்கிறாங்க, நாங்க சொல்றது கரெக்டா இருக்கும், நீங்க பைபிள்லாம் படிக்க வேணாம், சொல்றதை கேட்டா பரலோகம் போயிடலாம். போகலைன்னா ஒரு சீட் இருக்கு, காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா டைரக்டா கேட்டாங்க என்ன ஆயிரும். எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. பணம் கொடுத்து பரலோகம் போக முடியுமா? இது எல்லாம் மக்கள் நம்புறாங்க. பாவ மன்னிப்பு கிடைச்சிரும், மேல போனா ஒரு உத்தரிக்கும் ஸ்தலம்னு ஒன்று இருக்கும், அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இருக்கும், அங்கிருந்து உங்களை நான் டைரக்டா பரலோகம் அனுப்பிச்சுட்டுறேன், அமௌண்ட் மட்டும் கட்டுங்க, சீட்டு மட்டும் வாங்குங்க, கையை பிடிச்சி முத்தம் மட்டும் கொடுத்துருங்க. இதெல்லாம் என்னன்னா போலி போதனை. இப்படி இருக்கக்கூடிய போப்பு மார்க்கத்துக்கு, போப்புக்கு அன்னைக்கு இருந்த ராஜாக்கள், அன்னைக்கு இருந்த மற்றவர்கள் கொடுக்கிற பட்டம் என்னன்னா த பிரின்சஸ் ஆஃப் த எர்த். பிரின்சஸ்னா தமிழ்ல இளவரசனுக்கு வயசு எவ்வளவு இருக்கணும் ஒரு ராஜ்யத்துல? ராஜாக்கு 50-60 இருக்கலாம், இளவரசனுக்கு வயசு 20 தான் இருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? ஆனா இவர் ஏஜான ஒரு போப்புக்கு பேர் கொடுக்குறாங்க பூமியின் இளவரசன். அதாவது போப்புக்கு கொடுக்கிற பேர்லாம் கேட்டோம்னா மயக்கமே வந்துடும். இப்ப கவனிங்க, நன் எக்ஸப்ட் காட் இஸ் லைக் போப் அப்படின்னா, அதாவது போப்பை போல இல்லைன்னா கடவுள் மாதிரி அப்படின்னு ரெண்டு நீங்க போட்டுக்கலாம். போப்பு மாதிரி கடவுள் மட்டும்தாங்க இருக்கிறார் உலகத்திலே. இல்லைன்னா கடவுள் மாதிரி அடுத்த ஒரே ஆள் யாருன்னா போப்பு தான். ஏன்னா கடவுளுங்கிற பாயிண்ட்ல அவங்க இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் ஒன்னா வச்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியில வாழும் கடவுள் யாருன்னா போப். இதெல்லாம் அவரு கொடுத்த பேருங்க. நீங்க போய் அப்புறமா சர்ச் பண்ணி பாருங்க, காட் இன் எர்த். அப்ப மக்கள் விழாம என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு எல்லாரும் போய் தேவனை தொழுது கொள்ளுங்கன்னு படிச்சா மாபெரும் ஒரு வஞ்சகம். மனிதர்களை என்ன பண்றாங்க? தொழுது கொள்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, அவர் தான் பணிஞ்சு கொள்றாங்க. முழங்கால் படியிட்டு என்ன பண்றாங்க? பணிஞ்சு கொள்றாங்க. கிளியரா பாக்குறோம், இது நடக்கும் அப்படின்னே சொல்றாங்க. வாசிக்கலாம், ரோமர் 1:25. ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமீன். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். தேவனுடைய சத்தியம் சொல்லுது, ஒன்றான மெய் தேவனை நம்ம என்ன பண்ணோம்? தொழுது கொள்ளணும். இவங்க என்ன சொல்றாங்க? சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல், சர்வத்தையும் படைச்சாருல்ல தேவன், அவரை தொழுது கொள்ளாம தேவன் படைச்ச மனுஷன், அந்த சிருஷ்டியை என்ன பண்றான் இன்னைக்கு மனுஷன்? எல்லாரும் போய் விழுகிறாங்க காலில், நீங்க தாங்க எங்க கடவுள், எங்களை என்ன பண்ணுங்க. அப்ப தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல உட்காருவான்னு சொன்ன வசனம் எக்ஸாக்டா அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைவேறதான் பார்க்கும். இங்க அடுத்து கவனிக்கிறோம், நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 2 போப் ஆண்டவர்களுக்கு புனித பட்டம் என்ன பண்றாங்க. அப்ப நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த பிள்ளை வெளியே வருது. அந்த பிள்ளை வெளியே வரும்போதே ஆண் பிள்ளையா வருது, தன்னை தேவன் கிட்ட உயர்த்திக்கதா காமிக்குது. 2 விஷயம், ஒன்னு அதிகாரம், இன்னொன்னு தவறான போதனை. அதிகாரம் ரோம ராஜாக்கள் மூலமா வந்துச்சு, தவறான போதனை அன்னைக்கு இருந்த போலி போதகர்கள் மூலமா கம்ப்ளீட்டா வந்துச்சு. இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இந்த கான்செப்டோட மறுபடியும் நேரம் எங்க போலாம்னா ரெவலேஷன் 12:am. இது அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம், குயிக்கா வாசிச்சுங்க. ரெவலேஷன் 12 முதல் 3 வசனம். வெளிப்படுத்தல் 12 வசனங்கள் 1 முதல் 3 முடிய. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. பாருங்க, இதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்துட்டோம். வலு சர்ப்பம்னா என்ன, பிள்ளைனா என்ன, ஸ்திரீனா யாரு, 12 ஸ்டார்ஸ், காலுக்கிளையன், சந்திரன் எல்லாமே பார்த்துட்டோம். இதோட அந்த கான்செப்டையும் படிக்கலாம், 4 மற்றும் 5.
வசனங்கள் 4 மற்றும் 5. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாருங்க, இந்த வசனத்துல ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் இப்ப விளக்கம் பார்க்கல, அது ப்ராபப்லி அட்வான்ஸ் கிளாஸஸ்ல பார்க்கலாம். அதாவது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 என்ன பண்ணுச்சு, கம்ப்ளீட்டா டிசீவ் பண்ணுச்சு. ஆக்சுவலா இந்த ரெட் டிராகன் அந்த குழந்தையை பச்சிக்கிறதுக்காக நிக்குது. குழந்தையும் பிறந்துருச்சு, டிராகனும் அட்டாக் பண்ண நிக்குது. ஆக்சுவலா இந்த டிராகனுடைய கவனம் அடுத்து திசை திரும்புது. யாரை துன்பப்படுத்த போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்த ஸ்திரீய. ஆக்சுவலா ஸ்திரீ யாருன்னா சபை, பிள்ளை யாருன்னா அந்தி கிறிஸ்து அமைப்பு, டிராகன் யாருன்னா ரோமன் கவர்மெண்ட். ஏன்னா அதோடைய அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டியும் தான் இந்த போப்பு மார்க்கம் ஒன்னா மிங்கிள் ஆகுது பின்னாடி ஹிஸ்டரியில. இப்ப அதே ரெவலேஷன்ல படிக்கிறோம். அதாவது தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் இல்லைங்களா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை 1260 வருஷம் நாள் பார்க்கிறோம், அந்த வருஷமா பார்க்கிறோம். இந்த போப்பு மார்க்கம், இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகள் துன்பப்படுத்துவாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதே கான்செப்டை எங்க கொண்டு வர்றாருன்னா, அதே ரெவலேஷன் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. பாருங்க, கிளியரா இருக்கு ரெஃபரன்ஸ். என்ன கொடுக்கிறார்? ஸ்திரீயானவள் தேவனுடைய பிள்ளை, சபை உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அங்க சின்ன சின்ன கூட்டமா இருக்கிறாங்க. ஆதி காலத்துல ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால்னா எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாத ஒரு இடம், தப்பிச்சு ஓடுறாங்க. உருவகமா சொல்லப்படுது, அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்கு, அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த ஸ்திரீக்கு தேவையான சாப்பாடை தேவன் என்ன பண்ணாரு? எப்படி எலியா காலத்துல காகத்தின் மூலமா கொடுத்தாரு, அந்த மாதிரி இங்கே என்ன பண்றாரு? போஷிக்கிறாரு. எத்தனை நாள்? எங்க பார்க்கிறோம்? தானியேல் 7ஆம் அதிகாரம். அங்க பார்த்தா அதே 10 கொம்பு, இங்கே அதே 10 கொம்பு. அங்க மிருகம்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்க வலு சர்ப்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் லிங்க் பண்றாரு. இப்ப என்ன கேள்வினா, 1260 வருஷம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகள் கொடுமைப்படுத்தினாங்க. ஆதி காலத்திலே ஆரம்பிக்குது இது. எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னா, புனித விசாரணைங்கிற பேர்ல கொடுமைப்படுத்தினாங்க. ரெண்டே ஆப்ஷன் தான் அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ரோமர்கள் பண்ணாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல, பின்னாடி போப்பு மார்க்கம் பண்ணுச்சு. அதையும் நம்ம பார்க்கலாம். இது ரோமர்கள் இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இந்த ப்ரொசிக்யூஷன்லாம் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக கிறிஸ்துவ மறுதளிக்கணும். ஒரே கான்செப்ட் அதுதான். அன்னைக்கு இருக்கிற ரோம ராஜா அவங்க சொல்லக்கூடிய போப், அவங்களுக்கு அடி பண்ணிடணும். இல்லைன்னா ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியெல்லாம் அப்பா அம்மா குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, முதல்ல குழந்தை அம்மா முன்னாடி அந்த கணவனை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கம் பசியாக இருக்கும் பாருங்க, அந்த கிரவுண்டில் தூக்கி போடுவாங்க. ரோமர்கள் சுற்றி கொண்டிருப்பாங்க. இப்ப அவ்வளோ பசியில் இருக்கும்போது அந்த மிருகம் அந்த வீட்டு தலைவன் என்ன பண்ணும்? சாப்பிடும். இதை சாப்பிட்றத கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி என்ன பண்ணணும்னா பார்க்கணும். பார்த்துட்டு ஆண்டவரை மறுதளிச்சா இவங்க தப்பிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களும் போடும். இந்த மாதிரி பல பர்சிக்யூஷன் நடந்துச்சு. இதை இனிஷியேட் பண்ணது ரோமர்கள், பிற்காலத்தில் போப்பு மார்க்கம் அதை பண்ணாங்க. அதை நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். கிறிஸ்தவர்களை பந்தங்களாக கொளுத்துனாங்க, வேடிக்கை கருவிகளாக பயன்படுத்தினாங்க. ரத்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கும். அதே போல இந்த கிறிஸ்தவர்களை, இந்த கிறிஸ்தவர்கள் யாருங்க? நம்முடைய முன்னோடிகள் தான், நம்முடைய சகோதரர்கள் தான். அதாவது ஸ்திரீகளை இருக்கிறதுலே ரொம்ப மோசமா அவமானப்படுத்து, அவங்களுடைய ஆடைகளை அங்க எடுத்து போடுறது, ஒரு பயங்கரமான ஒரு டார்ச்சர் பண்றது. அதான் சாகக்கூடாது, ஆனா டார்ச்சர் அனுபவிக்கணும். உயிரோட என்ன பண்றதுன்னா நெருப்பை பற்ற வைக்கிறது. அந்த நெருப்பு காலில் மட்டும் எரியும் இனிஷியேட் பண்ணி, ஆனா உயிர் போகாது. அப்புறம் கொஞ்சமா கம்ப்ளீட்டா, அப்புறம் சிலுவையில அடிச்சு என்ன பண்றதுன்னா கொல்றது. இதை பத்தி பேசினா ரொம்ப நேரம் பேச முடியும். அப்புறம் உயிரோட அப்படியே குழி தோண்டி போட்டு மண்ணை போட்டு போடும். இதெல்லாம் யாரு பண்ணாங்கன்னீங்கன்னா, இனிஷியேட் பண்ணது ஆரம்பத்தில் ரோம ராஜாக்கள் தான். ஆக்சுவலாக கிபி 300க்கு அப்புறம் எல்லாம் ஒன்றாகி போச்சு.
பிற்காலத்துல வந்த போப்புகளும் இந்த கொலையை பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, செயின்ட் டோமினிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். டோமினிக், நிறைய பேருக்கு பேர் வச்சிருப்பாங்க பாருங்க. த ஃபாதர் ஆஃப் இன்குசிஷன் அப்படிம்பாங்க, அதாவது படுகொலையின் தந்தை அவருக்கு பேரு. ஆக்சுவலா இவங்க வேலையே என்னன்னா, உண்மை கிறிஸ்தவர்களை கொலை பண்றது. ஆக்சுவலா போப்பு மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசங்களையும் அவங்க ரீதியான காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளனா, உதாரணம் ட்ரினிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஏத்துக்கலன்னா அவங்களை எப்படி பனிஷ் பண்றாங்களா, இவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள், இவங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு. அதாவது ஒரு மனுஷனை கட்டிடுவாங்களாம். இதெல்லாம் போப்பு மார்க்கம் பண்ண டார்ச்சர். ஒரு மனுஷனை கட்டி போட்டு கால் இருக்கு பாருங்க, காலில் இருந்து அப்படியே கிரஷ் பண்ணுவாங்க பாடியை. இல்லைன்னா காலில் மட்டும் என்ன பண்றதுன்னா டார்ச்சர் கொடுக்கறது. இதெல்லாம் ரோமர்கள் இருந்து கத்துக்கிட்டது. ஸ்திரீகளை கூப்பிட்டு அவங்க ஆடைகள் என்ன பண்றது, எடுக்கிறது. இதெல்லாம் வந்து ரோமர்கள் பண்ணலைங்க, இதெல்லாம் ஒரு போப் அவர் ஆட்சி காலத்துல பண்ண படுகொலை. ஒரு மனுஷனை அப்படி கட்டி போட்டு இந்த காலை கீழே மட்டும் நெருப்பு, உயிர் போகக்கூடாது, கண்ணை கட்டிடுவாங்க. விசாரணை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிலுவை அடையாளம் போட்டிருக்கும். இந்த படத்துல எல்லாம் இங்க பாருங்க, பேர் என்னன்னா புனித விசாரணை. அவங்களுடைய திருச்சட்டத்தை யாரெல்லாம் மீறுறாங்களோ, அது பைபிள் எல்லாம் இருக்காது, அவங்க போட்ட ரூல். இதை யாரெல்லாம் மீறுறாங்களோ இங்க பாருங்க, காலில் நெருப்பு வச்சு கொளுத்துறது, மனித கழிவுகளை அவங்கள படுக்க வச்சு வாயில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதெல்லாம் வந்து நம்மளால சொல்லவே முடியாது. இந்த மாதிரி அவங்களுடைய, அதாவது உயிர் மட்டும் எடுக்க மாட்டாங்க, ஆனா டார்ச்சர் பண்ணுவாங்க. கிளியரா தானியல்ல பார்க்கிறோம், தேவனுடைய புனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை 1260 வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க, குடும்பப்படுத்துவோம். பின்னாடி ஒருத்தர் வந்தார், அவர் பேர் வந்து பர்த்தலமேயு, செயின்ட் பர்த்தலமேயு டேனே ஒரு டே இருக்கு. அந்த டே வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி. இன்னைக்கும் நிறைய ரோமன் கத்தோலிக்க சபையில் இதெல்லாம் கொண்டாடுறது வழக்கம். கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 60,000 பேர் என்ன பண்ணியிருக்கிறாரு இவரு, புனித விசாரணைங்கிற பேர்ல கொண்டிருக்கிறாரு. கொண்டுட்டு நான் தான் இருக்கிறதுலே ஹையஸ்டா கொண்டிருக்கிறேன், தேவனுக்காக நான் தான் நிறைய ஊழியம் பார்த்திருக்கேன்னு சொல்லி பேட்ச் குத்திக்கிட்டார். ஆக்சுவலா இந்த போப்புகள் இருந்த நாட்கள்ல மட்டும் ஒரு சின்ன கணக்கு சொல்லுது, ஏறக்குறைய 20 லட்சம் கிறிஸ்தவர்களை புனித விசாரணைங்கிற பேர்ல கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர்களை கொண்ட சரித்திரம். இன்னைக்கு நம்ம வேற மாதிரி கேள்விப்படுறோம். இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் கொன்னது. கொன்னுட்டு என்ன சொன்னாங்கன்றதையும் ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களை இப்படிதான் பண்ணுவாங்க இந்த அந்தி கிறிஸ்துக்கள். வாசிக்கலாம், யோவான் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் வேற ஏதோ மதத்தினருக்கு இன்னைக்கு மனுஷன் ஷூட் பண்றான். ஆக்சுவலா இந்த அந்தி கிறிஸ்துகளுக்கு பொருந்தும், அவர்கள் பிதாவையும் என்னையும் என்ன பண்ணல, அறியல. கான்செப்டே தப்பு. இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு உங்களுக்கு சொல்றேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு, உண்மை கிறிஸ்தவர்களை வெளியேற்றுவாங்க. ஓகேங்களா? அடுத்து சொல்றாரு, உங்களை கொலை செய்கிறவன் தன்னை தேவனுக்கு நான் தான் ஊழியம் பண்றேன்னு என்ன பண்ணுவான் சொல்லுவான். ஆக்சுவலா இந்த 1260 வருஷம் நம்ம ரெவலேஷன்ல பாக்குறோம் இல்லைங்களா, அது எக்ஸாக்டா நம்ம பாக்குறோம். இந்த 1260 நாளுங்கிறது 1260 வருஷம். இதைத்தான் தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பார்த்தோம், இங்கிலீஷ்லயும் பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு காலம், காலங்கள், அரை காலம்னு கணக்கு போட்டும் பார்த்தோம். இப்ப இந்த 1260 வருஷம் இப்படி உண்மையான பரிசுத்தவான்களை தினந்தோறும் கொடுமைப்படுத்தினாங்க. நம்ம சரித்திரத்துல இருந்த முக்கிய நிகழ்வுகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே உண்மை கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரு கூட்டம் தனியா மைனாரிட்டி அப்படி இருந்துச்சு. ஆனா வெளியே கிறிஸ்தவர்கள்ன்ற போர்வையில இந்த போப்பு மார்க்கம் தான் உலகத்துக்கு தெரிஞ்சுது. ஏன் பிரதர் இன்னைக்கு உலகமே கிறிஸ்துமஸ் கொண்டாடுது அப்படின்னா அது காரணம் இவங்க தான். இவர்கள் உட்புகுத்தின தவறான உபதேசங்கள், அதிகாரம் இவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்ப நல்லா கவனிச்சுக்கலாம். இப்ப சரித்திரம் இன்னும் முடியல, ரெவலேஷன்ல கண்டினியூ பண்றார் தேவன். என்ன சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் உண்மையான சபைக்கு அந்த டார்ச்சர்ல இருந்து
கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சது. ரெவலேஷன் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. பாருங்க, வலு சர்ப்பம் தள்ளப்பட்டதை அறிஞ்சு ஸ்திரீயை துன்பப்படுத்துச்சு. இந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தின காலம் தான் 1260 வருஷம். இங்க சொல்லப்பட்ட வலு சர்ப்பன்றது ரோமன் கவர்மெண்ட் இனிஷியல் ஸ்டேஜ். பின்னாடி போப்புமார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இணையுதுன்னு. இப்ப 1260 வருஷம் முடியும் போது உண்மையான சபைக்கு அவங்க கொடுக்குற டார்ச்சர்ல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கிடைக்குது. வாசிக்கலாம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, என்னதான் உண்மையான சபை துன்பப்படுத்தினாலும் கழுகினுடைய 2 சட்டைகள் கொடுக்கப்பட்ட மாதிரி அந்த உண்மை சபைக்கு கொஞ்சம் ஆறுதல் அங்க இருந்தது உண்மைதான். அங்க கொடுக்கப்பட்ட 2 சிறகுகள் அப்படின்னு பாக்குறது நம்ம பாக்குறோம். தேவன் என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் அன்னைக்கு வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில சத்தியங்களை, இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற மாதிரி பைபிள்லாம் கிடையாது. இந்த பிக்சரை பார்த்து தவறா புரிஞ்சுக்கோனா, பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டதே பார்க்கும் பொழுது கிபி 1500களுக்கு அப்புறம் லாங்குவேஜஸ் வரும்போது 1600 700 தான். பட் ஆரம்ப நாட்கள்ல இருந்து இந்த உபத்திரம் வரும்போது இவங்களுக்கு தேவன் அவங்க காலத்துக்கு என்ன வெளிச்சம் வேணுமோ அந்த சத்தியத்தை யாராவது ஒருவர் மூலமா தேவன் சின்ன சின்ன ஒரு பிரசங்கங்கள் மூலமா கொடுத்துட்டே இருந்தார். அந்த சரித்திரத்தெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு காலப்பகுதியிலும் தேவன் ஒவ்வொரு மனுஷனை என்ன பண்ணியிருக்காருன்னா பயன்படுத்தியிருக்கார் உண்மை சபைக்காக. இந்த டைம்ல தான் உலக சரித்திரத்துல ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நல்லா கவனிச்சுக்கலாம். உண்மை சபை கஷ்டப்படுது, போப்பு மார்க்கம் துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ உண்மை சபைக்கு ஒரு சின்ன ரிலீஃப் தேவன் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, உலகத்திலே பெரிய பிரச்சனை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. உலகத்துல என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பாருங்க, நல்லா கவனிக்கலாம். அந்த ஸ்திரீயை இப்ப உண்மையான சபையை துன்பப்படுத்திட்டு இருக்கு போப்பு மார்க்கம். அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு தன் வாயிலிருந்து நிறைய தண்ணி என்ன பண்ணுதான் கொடுக்குதான். அப்போ ரோமன் கவர்மெண்டோட சேர்ந்த இந்த போப்பு மார்க்கம் அன்னைக்கு உண்மை சபையை துன்பப்படுத்துதான் நினைச்சு நிறைய சட்டங்கள் ஈட்டுறாங்க, நிறைய சட்டங்களை போட்டாங்க ஒரு காலத்துல. இந்த சட்டங்கள் என்னாச்சுன்னா அன்னைக்கு வாழ்ந்த மற்ற மக்கள் யாருக்குமே உடன்பாடு இல்லை. அவங்க திருப்பி அதிகாரத்துக்கு எதிராக ரிபல் பண்ண ஆரம்பிச்சாங்க, புரட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு புரட்சி ஏறக்குறைய 18ஆம் நூற்றாண்டுல 17ஆம் நூற்றாண்டோட இறுதியில நடந்துச்சு. இப்போ நம்ம கிபி 300லேருந்து 17ஆம் நூற்றாண்டு வந்துட்டோம். ஏன்னா 1260 வருஷம் அங்கே கடந்து வருது. அந்த கணக்கெல்லாம் அடுத்த பாடத்தில் பிரதர் சொல்லுவார். எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னா இதை குறித்து நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கோம். அது பேர் பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு காலப்பகுதியை உள்ளடக்கின ஒரு விஷயம்தான். இந்த நாட்கள்ல ஒரு மாபெரும் விஷயம் நடக்குது. ஆக்சுவலாக அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம்ல போப்பு மார்க்கம் 2 இடத்துல இருக்கும். ஒன்று ரோம்ல, இன்னொன்று பிரான்ஸ்ல. பிரான்ஸ்ல ஒரு போப்பு இருப்பாரு, அதே டைம்ல ரோம்ல ஒரு போப்பு இருப்பாரு. இந்த எம்பையரை 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க, ஈஸ்டர்ன் எம்பையர் வெஸ்டர்ன் எம்பையர்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல தான் என்ன நடக்குதுன்னா பிரெஞ்சு மக்கள் உணவில்லைன்னு சொல்லி ராஜா கிட்ட வரும்போது அங்க இருக்கக்கூடிய ராஜாவும் ராணி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், சாப்பாடு இல்லைன்னா ஃபுட் இல்லைன்னா என்ன, நீங்க போய் கேக் என்ன பண்ணுங்க சாப்பிடுங்கன்னாங்க. சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட். இவங்க ரொம்ப லக்ஸுரியா இருந்துட்டு மக்களுடைய கஷ்டத்தை என்ன பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்காம இந்த சட்டங்கள் வரும்பொழுது சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட், சாப்பாடு இல்லைன்னா என்ன, பிரெட் இல்லைன்னா கேக் சாப்பிடுங்கன்னாங்க. அன்னைக்கே உள்ள போந்து பெரிய கிளர்ச்சியை அன்னைக்கு பண்ணாங்க. அதுதான் ஹிஸ்டரியில என்னவா மாறுதுன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன்றாங்க. இந்த டைம்ல போப்பு மார்க்கத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு அடி விழுகுது. அதையே நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த பாடத்தில் டீட்டெயிலாக பார்ப்போம். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த டைமில் பிரான்ஸில் நெப்போலியன் பானபார்ட் அப்படின்னு ஒரு ராஜா வர்றார். ஒரு அவர் எழுந்து அன்னைக்கு பிரான்ஸ்ல இருந்த போப்பை அரெஸ்ட் பண்றார். அப்பதான் மக்களுக்கு புரிஞ்சதுவோ இவர் கடவுள் இல்லையா, இவரை கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியுமா. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக அவருடைய செயல்பாடு பிடிக்கல. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ உண்மையான சபைக்கு என்ன ஆறுதல்னா
இந்த கவர்மெண்ட் போடுற சட்டங்கள் எல்லாமே, போப்பு மார்க்கங்கள் போடுற சட்டம் எல்லாமே, ரோமன் கவர்மெண்ட் போடுற சட்டம் எல்லாமே மற்ற ஜனங்களுடைய கிளர்ச்சியினால இப்ப இவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எந்த பக்கம் திரும்புதுன்னா இந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் போச்சே தவிர உண்மை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுல இருந்து இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் வழி விலகிட்டாங்க. அதைத்தான் ரெவலேஷன் சொல்லுது. வாசிக்கலாம். ரெவலேஷன் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. பாருங்க, எவ்வளவோ சட்டதிட்டங்களை ஏற்றினாலும் பூமி அன்னைக்கு இருந்த மற்ற மக்கள் அந்த அந்த வெள்ளத்தை விழுங்கிருச்சுன்னு என்ன அர்த்தம்னா இவங்க போடுற சட்டங்கள் உண்மை சபையை பாதிக்கல. அதுக்கு முன்னாடியே அன்னைக்கு இருந்த மக்கள் புரட்சி உண்மை சபைக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்குது. இந்த டைம்ல தான் ஹிஸ்டரி 1799 நம்ம படிச்சோம் இல்லைங்களா, முதல் முறையா உச்சகட்ட அதிகாரத்தில் இருக்கிறார். யாருன்னா போப்பு. போப்பு தான் கடவுளுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறாங்க. அந்த டைம்ல பிரான்ஸ்ல ஒரு போப்பு இருக்காரு. முதல் முறையா ஒரு மனுஷன், இவர் கடவுள் இல்லைங்க, இவர் ஒரு சாதாரண ஆளு தான் அப்படிங்கறது எப்படி நிரூபிச்சாருன்னா, இவங்க செயல்பாடு பிடிக்காத இந்த நெப்போலியன் மானபாட் அப்படிங்கிற ஒருத்தர் போய் போப்ப அரெஸ்ட் பண்ற. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வைக்கும் போது தான் அன்னைக்கு அவரை கடவுளா பார்த்த மக்களும் சரி, அன்னைக்கு இருந்த எல்லாருக்குமே என்ன புரிஞ்சுதுன்னா, இவர் கடவுளுடைய நேரடி பிரதிநிதி கிடையாது, இவர் கடவுள் அல்லன்றது அப்பதான் புரிஞ்சுது. அந்த இடத்துல போப்பு மார்க்கம் அப்படிங்கிற இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு ஒரு அடி விழுகுது. அடிதான் விழுந்துச்சே தவிர கம்ப்ளீட் அழிவு என்ன ஆகல, நடக்கல. இன்ன வரைக்கும் எது இருக்குது? 2026 என்ன இருக்கு? இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு இருக்கு. ஆனா இவங்களுடைய ஆளுகை காலம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, 1260 வருஷம் உண்மை சபையை கொடுமைப்படுத்துவாங்கன்னு. இந்த டைம் பீரியடுக்கு தேவன் ஒரு எண்டு கொண்டு வர்றார். எங்கிருந்து கொண்டு வர்றாருன்னா, அடி விழுந்த டைம் 1799. இங்க இருந்து அப்படியே 1260 வருஷத்தை கழிச்சோம்னா சரித்திரம் கரெக்டா எங்க போய் நிக்குதுன்னா, கிபி 539 ஜஸ்டின்கிற ராஜா போப்புக்கு பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ், அதாவது தலைமை மத ஆளுநர்னு ஒரு கௌரவப்படுத்தினார்ல, அந்த ரூலிங்குள்ள கொண்டு வர்றாருல, இந்த பீரியட் வருது. இந்த பீரியட்ல தான் விசேஷமா கிபி 800, கிபி 1600, 1700களில் போப்பு மார்க்கத்துடைய உச்சகட்ட அதிகாரம் அன்னைக்கு இருந்த உண்மை சபையின் பிள்ளைகளை, அன்னைக்கு மைனாரிட்டியா இருக்கிறாங்க, அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க. இப்ப கேள்வி, அப்ப 1799 தாண்டிட்டோம்ல, இன்னைக்கு யார் இருக்கா? அப்போ உண்மை சபையை துன்பப்படுத்துறது அதோட முடிஞ்சிருச்சா, இல்ல இந்த அந்தி கிறிஸ்துக்கள் மீண்டும் வேற ஏதாவது உருவத்துல வந்து உண்மை சபையை துன்பப்படுத்திட்டு இருக்காங்களா? அதுக்கப்புறம் 666க்கு இன்னும் விளக்கம் என்ன பண்ணல, சொல்லல. ஏன்னா ஆரம்பத்திலே கேள்வி கேட்டோம். 666க்கு இன்னும் விளக்கம் கொடுக்கல. அந்தி கிறிஸ்து அறிமுகம் தான் கொடுத்துருக்குறோம். 2வது பாட்டுல அந்தி கிறிஸ்து யாருன்றத ஒரு வெளிச்சம் காமிச்சிருக்கிறோம். இன்னைக்கு தவறான போதனையும் அதிகாரத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய போப்பு மார்க்கம் தான். பட் அப்ப 1800 வரைக்கும் வந்துட்டோம் சரித்திரம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோங்க? 2026. அப்ப இதுவும் பைபிள் இருக்கணும்ல. இந்த காலத்துல 1800 இருந்து இன்னைக்கு நம்ம வாழ்ற காலம் வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு, அதுல என்ன தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலமா இந்த அந்தி கிறிஸ்துக்களை பத்தி சொல்றாரு, 666 ரகசியம் என்ன, இது போன்ற அநேக விஷயங்கள், அது எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன அப்படிங்கிறத பாகம் 3ல நம்முடைய அன்பு சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த 2ஆம் பாகத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.